வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி. எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே 6:30 மணிக்கு கரெக்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆந்திரா டேம் வந்திருக்கோம். எங்கேனாக்கா இந்த பக்கம் போனால் மேற்கு பக்கம் போனால் கொப்பம், இந்த பக்கம் போனால் தமிழ்நாடு, அந்த அப்படியே ஃபோனுக்கு ஆப்போசிட் பேக்கில் போனாக்கா கர்நாடகா. சூப்பரான வியூ இங்கே பாருங்கள், சரியான வியூ. நல்லா பெரிய டேமு. இந்த டேமு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. கொப்பம் போகிற வரப்போ நல்லா சூப்பராக லைக் பண்ணுறாங்க இந்த டேமெல்லாம். பாருங்கள், சூரியன் உதிக்குதா, சரியான வெயில் அடிக்குது. ஆனால் காலையிலே கொளுத்துது வெயில் வச்சு. ஆனால் இப்போயே இந்த மாதிரி இருக்குதுன்னா வெயில், இன்னும் எங்கேயோ இருக்குது வெயில், ஓவர் வெயில் எங்கேயோ இருக்குது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் கூட வலை விட்டுட்டு மீன் எடுத்துன்னு வந்துக்கிறாரு. இப்போ வராரு பாருங்கள், இருங்க ஜூம் பண்ணுறேன். குட்டியாக தெரியாது பாருங்கள் எவ்வளோ தூரம். நண்பர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். எவ்வளோ நேரத்துக்கு இறங்குங்க தண்ணியில்? 6 மணிக்கெல்லாம் இறங்கினுக்கிற ஒரு மீன் கூட உள்ளனாக்கா எப்படி பாவுறது? நான் வேறு வந்துக்கிற மீன் வாங்கிட்டு போகலான்னு வேஸ்ட்டு தான் இன்றைக்கி. அந்த மீனை வாங்கிட்டு போகலான்னு சொல்ல தான் இங்கே வந்து நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். காலையிலே வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குது எங்கன்னாக்கா ஆந்திரா டேமில் கிடைக்குது. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நான் சொல்கிறேன், எங்கேயாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கேயாவது மீன் பிடிச்சி தர மாதிரி இருந்தாக்கா இவங்க வந்து அங்கேயே நின்று அங்கேயே பிடிச்சி தருவாங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா மீனும் பிடிப்பாங்க. நல்லா சின்ன பசங்க தான் சூப்பராக மீன் பிடிப்பாங்க. நண்பர்களே, இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறதுலே 1/2 கிலோ சைஸ் பிடிச்சிருக்கிறாரு. வழியில் எடுத்துன்னு போகிறது தான். இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நல்லா சாப்பிட்றது தான். பாருங்கள், இன்னொன்று இருக்குது இதில். மொத்தம் 2 மீன் விழுந்துச்சு நண்பர்களே. வாங்கி போயிட்டு